வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டாடா ஐபிஎல் 50வது மேட்சோட ப்ரெடிக்ஷனாக பார்க்க போகிறோம். சன்ரைஸ் ஹைதராபாத்தும் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 2 மே 7:30 PM. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னை வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச். ஸோ ப்ரெடிக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் சாட்ஸ் படி வந்து பஞ்சாப் ஃபேவர் தான் கொடுத்துருந்தோம். பட் ஆன் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி கொஞ்சம் மாறி போய் ஃபஸ்ட் பேட்டிங் சைடு சிஎஸ்கே வின் பண்ணும் அப்படிங்கிற பேட்டர்னில் டெலகிராமில் கொடுத்ததுனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஃப்ளாப் தான் ஆயிருக்கும். பட் ப்ரெடிக்ஷன் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. பட் வீடியோ பேட்டர்னில் போட்டவங்க வந்து நல்ல ஒரு ரேங்க் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த மேட்ச் மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நடக்கக்கூடிய பிச்சஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லோ ஸ்கோர் ஹை ஸ்கோர் இந்த மாதிரி மாறி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மேட்ச் என்ன நடக்குதுங்கிறத ஷார்ட்டாக கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஸோ டைம் ஆகி போச்சு, அதனால் பார்த்துங்க. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச்சோட ஹோம் மேட்சஸ் தான், அவங்களோட வென்யூவில் தான் ப்ளே பண்ணுறாங்க ஹைதராபாத்தில். பட் ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வின்னிங்ஸ் டாப்பில் தான் இருக்காங்க. இந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா சேஃபாக அவங்க பிளே ஆஃப்க்கு என்ட்ரி ஆகிடுவாங்க அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங்காக தெரியுது. பட் சன்ரைஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹிட் அடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ட்ரீமோட பிச் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேராக போயிருக்காங்க. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 180 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண 74 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு 34 வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் எடுத்துக்கிட்டால் 39 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ ரெண்டு டீமே வந்து நல்ல ஒரு டஃப்பான டீம் தான், நல்ல ஒரு 50-50 ஆப்ஷன் தான். ஸோ எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் வந்து ரொம்ப க்ளோஸாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த லாஸ்ட் ஓவரில் கூட மேட்ச் வந்து மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 100% இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் எப்படி மேக் பண்ணலாங்கிறத ஷார்ட்டாக கொடுத்துட்றேன். டைம் ஆகி போச்சு. ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா பவர் கட்டு ஆல்மோஸ்ட் நேற்று ரெடி பண்ணிட்டேன் சாட்ஸ் எல்லாம், பட் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் டைம் ஆகி போச்சு. ஸோ வின்னிங்ஸை பொறுத்தவரை ரெண்டு டீமோட வின்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 18 மேட்ச் ப்ளே பண்ணதில் 9 மேட்ச் வந்து சன்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 9 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வெனியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக தான் போயிட்டு இருந்திருக்கு. இது வரையும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பாருங்கள் இந்த இடத்துல 206 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே, சன்ரைஸ் ஹைதராபாத் எல்லாமே ஹை ஸ்கோர் கேமாக தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த வெனியை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை இந்த மேட்ச் நடந்த சேம் வெனியூவில் ப்ளே பண்ணாங்கன்னா மேட்ச் வந்து ஆவரேஜ் ஸ்கோர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்லைட்லி ஸ்பின்னர்ஸ்க்கு சில டர்ன் கிடைக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒருவேளை அப்படி இல்லைன்னா லாஸ்ட் சீசனில் ப்ளே பண்ண மாதிரி ஒரு ஸ்பின் ட்ராக்காக இருந்ததுனாக்கா ஸ்பின்னருக்கு சாதகமாக நேற்று சென்னையில் நடந்த மேட்ச் மாதிரி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் பிச் ரிப்போர்ட்டை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஆன் டைம் இல்லாமல் டீம் மேக் பண்ண முடியும். ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் வந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜஸ்தானோட பிளேயர் ஜாஸ் பட்லர் ஒரு 54 வச்சிருக்காரு ஹையஸ்ட்டு. ஜஸ்வால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 54, சஞ்சு சாம்சன் ஒரு 102 இந்த வெனியூவில் வச்சிருக்காரு. டிராவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா ஒரு 62 வச்சிருக்காரு. ஸோ நோட் பண்ணிங்க, ஒரு முக்கியமான ராஜஸ்தான் பேட்டர்ஸோட அப்டேட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத்தில் அவங்க டீம் எல்லாமே நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் வச்சிருப்பாங்க. பர்டிகுலராக ஆஃப் நெட்டில் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. சந்தீப் சர்மா 15 விக்கெட் எடுத்திருக்காரு. ட்ரெண்ட் போல்ட் ஒரு 3 விக்கெட், யுவேந்திர சகல் பார்த்தீங்கன்னா ஒரு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதுதான் நடந்திருக்கு பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ரெண்டு டீமோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏடன் மோர்க்கும் ஒரு 57 வச்சிருக்காரு. மயங்க் அகர்வால் 106 வச்சிருக்காரு. பட்லர் ஒரு 124 வச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஒரு 102. ஸோ இதுதான் பேட்டர்ஸோட நம்பர்ஸு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 பிளேயர்ஸ் வந்து ஒரு 100+ தான் வச்சிருக்காங்க. ஸோ பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆவேஸ் கான் வந்து ஒரு 8 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் ட்ரெண்ட் போல்ட் ஒரு 13 விக்கெட் எடுத்திருக்காரு. பர்டிகுலராக யுவேந்திர சகால் வந்து ஒரு 28 விக்கெட் வச்சிருக்காரு. ஒரு வேளை நேற்று மாதிரி ஸ்பின் ட்ராக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த யுவேந்திர சகால் வந்து ஒரு நல்ல ஒரு பிக்காக தான் இருப்பார். பட் டோட்டலாக மாறி பழையபடி வந்து நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக வந்ததுன்னா ஹை ஸ்கோரிங் கேம் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஸ்பின்னரை பேஸ் பண்ணி போக முடியாது. ஆன் டைமில் கொடுக்கக்கூடிய பிச் ரிப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக வந்து அதை பேஸ் பண்ணி போக முடியாது. மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. 11 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்சோட 11ஓட தான் வந்திருக்கேன். ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட் ப்ளஸ் அபிஷேக் சர்மா 2 பிளேயர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வேளை வந்து இந்த டீம் வந்து சன்ரைஸ் ஹைதராபாத் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் போகும் அப்படின்றது என்னோட அசம்ஷன். ஸோ கண்டிப்பாக 200+ ஸ்கோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த பேட்டர்ன்லேயே டீம் மேக் பண்ணுங்கள். ஸோ டிராவிஸ் ஹெட் வந்து கேப்டன் கொடுக்கக்கூடிய பெஸ்ட் பிக்கு தான் அந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ த்ரெட்னு பார்த்தா அந்த இடத்துல ஆவேஸ் கான்ட்ட மட்டும் தான் பேட்டில் இருக்குது. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 124 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ மஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் ஒரு கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். மேபி ஃபஸ்ட் பேட்டிங்னா ஷியூராக உங்களுக்கு அந்த கேப்டன் கிளிக் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா. ஸோ நல்ல ஒரு ஹிட்டரு, குயிக்காகவே நல்லாவே பேட்டிங் பண்ணக்கூடிய பிளேயர் தான். பட் ஆஃப் நெட்டில் பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா வேறு ஒரு நல்ல ஒரு வேரியேஷனில் பவுல் பண்ணும்போது ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் பார்ப்போம் அப்படின்னாக்கா ஒரு வேளை வந்து ஃபஸ்ட் பேட்டிங்கில் வந்து குயிக்காக நல்லா ஃபயர் ஆகிட்டார்னா எடுத்துகிட்டு போக சான்சஸ் இருக்குது கேமை. மேபி செகண்ட் பேட்டிங்கில் ஸ்லைட்லி மாறுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங்னா ஸ்லைட்லி 1 or 2 டீம்ஸில் ட்ராப் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு செட் ஆகும். ஹெட் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 28 தான் வச்சிருக்காரு. ஸோ அந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ வெனியூலையும் பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல ஒரு 177 ரன் 17 ஆவரேஜ் தான் கொண்டு வந்திருக்காரு. ஸோ த்ரெட்டு பார்த்தா இனிஷியலாக அந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் போல்ட் கிட்ட அவுட் ஆகிருக்காரு. ஆவேஸ் கான், யுவேந்திர சகால். ஸோ 3 பிளேயர்ஸுமே பேட்டில் இருக்குது. ஸோ ஆஸ் பர் ஸ்டாட்ஸ் படி போனோம்னாக்கா ஃபஸ்ட் பேட்டிங்னா அபிஷேக் சர்மா ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் பேட்டிங்னா ட்ரா பண்ணுங்கள். ஸ்லைட்லி ஃபஸ்ட் பேட்டிங் போகும்போது ஒரு விசி கொடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள். ஸ்கோர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஓவர் வரையும் நின்று ப்ளே பண்ண சான்சஸ் இருக்குது ஓப்பனர்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டிராவிஸ் ஹெட் கேப்டன், அபிஷேக் சர்மா விசி அப்படி கூட ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா 1-1 பிளேயர் இந்த இடத்துல ஏடன் மோர்க்கம் வரலாம். ஒருவேளை 10 ஓவர் 15 ஓவர் வரையும் இந்த 2 பிளேயருமே நின்றுட்டாங்க கிரீஸில் அப்படின்னா கண்டிப்பாக ஏடன் மோர்க்கம் வருவாரா, ஹென்ரி கிளாசன் வருவாராங்கிறது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் இந்த டீமுக்கு பேக்கப் டீம் போட்டு தான் ஆகணும். ஸோ 2 பிளேயரும் ஒரு 10 ஓவர் நிற்கிறாங்க அப்படின்னா ஏடன் மோர்க்கம் உள்ளே வருவார் அப்படிங்கிற பேட்டர்னில் ஒரு டீம் மேக் பண்ணுங்கள். ஸோ நல்ல பிக்கு. ஃபஸ்ட்டு போலிங், ஃபஸ்ட்டு பேட்டிங், செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஏடன் மோர்க்கம் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவரோட பேட்டில்னு பார்த்தா அந்த இடத்துல யுவேந்திர சகால்கிட்ட மட்டும்தான் பேட்டில் இருக்குது. ஸோ ஒரு வேளை ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணாங்கன்னா பேட்டில் வந்து தப்பிச்சிருவார். ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா 9 மேட்ச் பவுல் பண்ணியிருக்காரு. மேபி கொஞ்சம் ட்ராக் வந்து ஸ்பின்னாக போகும்போது ஒரு வேளை அந்த 2 ஓவர் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 89 ரன் தான் ஹெட் டு ஹெட்ஸில் வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 ஸ்கோர் வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஷுவராக நீங்கள் 2 பேட்டிங்குமே ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஹென்ரி கிளாசன் பார்த்தீங்கன்னா நல்ல பிக்கு. ஃபஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் ஹென்ரி கிளாசன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ஒரு கேப்டன் கொடுத்தும் ட்ரை பண்ணலாம், விசி கொடுத்தும் ட்ரை பண்ணலாம். அதுதான் என்னோட ஆப்ஷனு. த்ரெட்டுன்னு பார்த்தா ஆவேஸ் கான்ட்டையும் யுவேந்திர சகால்ட்டையும் த்ரெட் இருக்குது. 3 முறை யுவேந்திர சகால்ட்டை அவுட் ஆயிருக்காரு, நோட் பண்ணிங்க. பட் ஹெட் டு ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் 16 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஒரு வேளை செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா பிளேயராக மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கேப்டன் விசி ரொட்டேட் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், பெட்டராக உங்களுக்கு சூட் ஆகும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெட்டி வரையும் பேட்டிங் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஃபஸ்ட் பேட்டிங்னா டவுட்டு, ரொம்பவே டவுட்டு. செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா ஸ்லைட்லி ரொட்டேட்டிங் பிளேயராக அந்த இடத்துல ரெட்டியை ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேளை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ஸ்லைட்லி பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஃபாஸ்ட் ட்ராக்காக இருக்கும்போது ஒரு வேளை ஸ்பின் ட்ராக்காக இருந்தாக்கா மயங்க மார்கண்டே தான் உள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கும் கேம் இருக்குது. ஸோ அதனால் நிதிஷ் ரெட்டியை பொறுத்தவரை இந்த மேட்ச்சில் ரொட்டேட்டிங் பிளேயராகவே யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 27 தான் ஸ்கோர் வச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சபாஸ் அகமதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸ்லைட்லி மிடில் வந்து இவரை வச்சு ஓவரை முடிக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த ஒரு விக்கெட் கிடச்சதுன்னா பேட்டிங்கில் ஒரு 10 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட ஃபேண்டஸியில் வந்துருவார். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மட்டும் சபாஸ் அகமதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இவருக்கு த்ரெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல ட்ரெண்ட் போல்ட்டு 3 முறை அவுட் ஆயிருக்காரு, அஸ்வின்ட்ட 1 முறை அவுட் ஆயிருக்காரு. இதுதான் அவரோட த்ரெட்டு. பட் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 58 ரன் ஸ்கோர் வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் 25 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ அதே பேட்டர்னில் தான் அந்த இடத்துல அப்துல் சமதும் கொடுக்குறேன். செகண்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட் பேட்டிங்னா மேபி ஸ்லைட்லி பேட்டிங் சான்ஸ் கிடைக்காம கூட போகலாம் அப்படிங்கிறதால கொடுக்குறவங்களுக்கு ஆப்ஷனில். ஸோ இவருக்கும் பேட்டில்னு பார்த்தா யுவேந்திர சகால், ஆவேஸ் கான்ட்ட த்ரெட் இருக்குது இந்த இடத்துல. பட் நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்காரு 30+. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு வேளை வந்து அப்துல் சமதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி பேட்டிங் மேலே இறக்கி விட்டாங்கன்னா ஹிட்டாக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிறது நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து அசம்ஷன் பண்ண முடியாது. ஸோ அப்படி பார்க்கையில் வந்து ஒரு ரொட்டேட்டிங் பேட்டராக நீங்கள் இந்த இடத்துல ஒரு லெஸ் பிக் வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை 2 டீம்லேயும் நல்ல ஒரு ஹை பிக் பிளேயர் தான் இருக்காங்க. அந்த பேட்டர்னில் பார்க்கும்போது ஒரு பேட்டராக வந்து அப்துல் சமதை வந்து நீங்கள் ரொட்டேட்டிங் பிளேயராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேட் கமின்ஸ் வந்து நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் கேமு, கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும், மஸ்ட் வின் கேம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க சன்ரைஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. இந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னா க்ளோஸாக அவங்க வந்து பிளே ஆஃபுக்கு என்ட்ரி ஆகிடுவாங்க. பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட கேப்டன்சி வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். 4 ஓவர் இனிஷியலாக பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கையில் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு விசியாவது கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு அதுவும் சூட் ஆகும். ஹெட் டு ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் 6 விக்கெட் தான் வச்சிருக்காரு. வெனியூலேயும் ஒரு 4 விக்கெட் தான் வச்சிருக்காரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பிக்காக தான் இருப்பார் பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும். புவனேஷ்குமார் எடுத்துக்கிட்டிங்கன்னா இனிஷியலாக அந்த ஒரு விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாரு அப்படின்னாக்கா கண்டிப்பாக இனிஷியலாக வந்து ஆஃப் நெட்டை வந்து கண்டிப்பாக வந்து த்ரெட்டு கொடுக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கல ஏதாவது ஒரு பிளேயர் ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த ஒரு விக்கெட் கிடச்சி ஃபேண்டஸில் வராமல் போக சான்சஸ் இருக்குது. ஸோ 16 மேட்ச்சில் 15 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வெனியூலும் பார்த்தீங்கன்னா 43 வச்சிருக்காரு. ஸ்லைட்லி சேஃபாக போகிறவங்க எடுத்துக்கலாம். ரிஸ்க் எடுக்கிறவங்க வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனு. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜெயதேவ் உன்கட் நீங்கள் மஸ்ட்டு பிக்காக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு செகண்டு எப்போ பவுல் பண்ணாலும் ஷுவராக எடுத்துக்கலாம். 9 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 17 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு அட்டாக்கிங் மோடுக்கு போகும்போது ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஆஃப் நட்டையும் லெஃப்ட் ஆர்ம் இருக்கிறதுனால இவரை வச்சு பவுலிங் கண்டிப்பாக 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார் பேட் கமின்ஸு. ஸோ அந்த பேட்டர்னில் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பவே ரிஸ்க்காக போகிறவங்க ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக டிராவிஸ் ஹெட் வந்து ஒரு 100+, அப்படி இல்லைனா ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் அடிப்பார் அப்படின்னா செகண்ட் பவுல் போடும்போது இவர் ஈஸியாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபேண்டஸியில். ஸோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபேண்டஸி வந்து பேட்டிங் செக்ஷனில் கேப்டனும் விசி வந்து பவுலர் சைடு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது வின்னிங் டீம் யார் வர்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி டீம் செட் பண்ணி நல்ல ஒரு பேட்டர்னாக இருக்கும். நட்ராஜன் பவுலிங்கும் இந்த வாட்டி வந்து நல்ல ஒரு
பவராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்குவாட்லேயும் இவரை வந்து எடுக்கலை. ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு சேடான விஷயம் தான். ஸோ 9 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக நடந்த வேர்ல்டு கப்லையும் பார்த்தீங்கன்னா இவர் எடுக்கலை. நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம், அட்லீஸ்ட் வந்து ஒரு ரெட் பவுலராவது எடுத்துகிட்டு போகலாம், பட் எடுத்துகிட்டு போகல. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்குவாடில் இல்லை. பட் இந்த மேட்ச் வந்து நல்ல ஒரு ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது. சன்ரைஸ் ஹைதராபாத் வின் பண்ணுறாங்கன்னா இவரோட பங்கு வந்து அதில் 3 விக்கெட் கண்டிப்பாக இருக்கும். டீம் மேக் பண்ணும்போது சன்ரைஸ் ஹைதராபாத் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிங்கன்னா இவருக்கு ஒரு வீசி கொடுத்து எகைன் ட்ரை பண்ணுங்கள். அந்த 3 விக்கெட் 4 விக்கெட்டாக மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இம்பேக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மயங்க மார்கண்டை கொடுத்துருக்கேன். மேபி வந்து செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ 9 மேட்ச்சில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்லைட்லி லாஸ்ட் சீசனில் இவர் எடுத்தார் ஒரு மல்டிபிள் விக்கெட். அதே ட்ராக்காக இருந்ததுன்னா, ஸ்பின் ட்ராக்காக இருந்தால் இவர் டோட்டலாக வந்து ஃபேண்டசி சேஞ்சராக மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட்டை நோட் பண்ணிங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட் விஷயமாக தான் இருக்கும். ஸோ அமல் புரோத்தர் சிங் இவரை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து ரொட்டேட்டிங் பிளேயரை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், பட் 11 வர சான்சஸ் இல்லை. ஸோ பெஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவர் தான் வருவார் இம்பேக்டாக, பட் அவரை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை. ஸோ கேப்டன் விசி பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது ஷுவராக நீங்கள் டிராவிஸ் எடுத்து கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஸ்க்காக ட்ரை பண்ணுற மட்டும் அபிஷேக் சர்மா ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஹென்ரிக் கிளாசன் கேப்டன் விசி பிக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சபாஸ் அகமது ரொட்டேட்டிங், இதெல்லாம் கொடுத்துருக்கேன். பவுலிங் செக்ஷனில் அந்த 3 பேருமே வந்து நீங்கள் அட்லீஸ்ட்டு சன்ரைஸ் ஹைதராபாத் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேட்டர்னில் டீம் மேக் பண்ணும்போது பேட் கமின்ஸு, ஜெயதேவ் உன்கட்டு, நெக்ஸ்ட் நடராஜன் 3 பிளேயருக்கும் ஒரு வீசி கொடுத்து ஃபேண்டசியில் ட்ரை பண்ணலாம். கம்ஃபர்ட் அவங்களுக்கு சூட் ஆகும். ஸோ ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஜஸ்வால், பட்லர் 2 பிளேயர்ஸ் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா பட்லர் வந்து நல்ல ஒரு கீயாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இனிஷியலாக வந்து பட் த்ரெட் அவருக்கு இருந்தாலும் சந்தீப் சர்மா வச்சு தான் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. சந்தீப் சர்மா வந்து ஒரு வேளை பார்த்து வந்து இந்த இடத்துல ஜஸ்வால் ப்ளே பண்ணிட்டாருன்னா பட்லர் வந்து ஒரு பெரிய ஹிட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஜாஸ் பட்லருக்கு கேப்டன் பிக்காக ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஒரு வேளை செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா பட்லரை வந்து ஸ்லைட்லி ட்ராப் பண்ணிட்டு கூட போங்க, அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்ட் ஆகும். இயர்லியாக வந்து ஒரு வேளை இந்த இடத்துல புவனேஷ்குமார்ட்ட த்ரெட் ஆக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ பட்லரை பொறுத்த வரைக்கும் என்னோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்னா ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்டிங்னா ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டான ஆப்ஷன் ரிஸ்கியாக போகிற டீமில். ஜஸ்வாலை பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கை விட செகண்ட் பேட்டிங் கிளிக் ஆக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இனிஷியலாக அதே மாதிரி வந்து அவங்களுக்கு நல்லா ஃபயராக பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. சன்ரைஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக வந்து ஜெயதேவ் உன்கட்டு கூட ஃபஸ்ட் பேல் போட்டார்னா ஸ்ட்ரகிளாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல புவனேஷ்குமார் ஏகன் அந்த ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டசியில் வராமல் போவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த மாதிரி நடக்கவும் சான்சஸ் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்வாலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் நான் வந்து சேஃபாக போகிற டீமில் வந்து பிக் பண்ணுங்கள். ரிஸ்க்காக போகிற டீமில் வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன். இதுதான் ஓப்பனர்ஸோட நிலமை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து ஷுவராக நல்ல பிக்கு. ஸோ கன்ஃபார்மாக வந்து ஒரு நல்ல ஸ்குவாட்லேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நல்ல ஒரு விஷயம். ஸ்குவாடில் இருக்கார். ஸோ அதனால் கண்டினியூவாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். ஸோ அவரோட பேட்லேருந்து டீமு ஒரு 50 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல சஞ்சு சாம்சனுக்கு ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹெட் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50 வச்சிருக்காரு. வெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 71 வச்சிருக்காரு. ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தா நடராஜன், புவனேஸ்வர் குமார், சஃபாஸ் அகமதுட்டையும் ஒரு முறை அவுட் ஆகிருக்காரு. ஸோ இதுதான் இவரோட த்ரெட்டு. ரியான் பராக் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கும். பட் இந்த சீசனில் ஆரம்பத்தில் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணார். பட் அடுத்தடுத்து லாஸ்ட்டாக ப்ளே பண்ண மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஆவரேஜ்னு சொல்லலாம், ஃப்ளாப்னு சொல்லலாம். ஒரு 50-50 ஆப்ஷன் தான் இருக்கார் அவரை பொறுத்த வரைக்கும், பராக்கை பொறுத்த வரைக்கும். இப்போ என்னோட சஜஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் அந்த சீசனில் ஸ்லைட்லி ஃப்ளாப் ஆகிட்டு தான் இருக்கார். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் டவுட்டாக தான் இருக்கார். ஸ்லைட்லி அந்த மிஸ் ஆட் ஆடி மாற்றத்துக்கான சான்சஸ் இருக்குது. பேட் கமின்ஸ் வந்து கொஞ்சம் குயிக்காகவே இயர்லியாக இவருக்கு பேட் கமின்ஸு அப்படிலாம் நடராஜனை வச்சு விக்கெட் எடுக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பராக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-50 ஆப்ஷன்லேயே உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். சேஃபாக போகிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க் எடுக்கிறவங்க அந்த 50-50 ஆப்ஷனில் ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். த்ரூ ஜோரல், ஹெட்மேயர், ஸோ 2 பிளேயருமே நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து ரொட்டேட்டிங்காக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா த்ரூ ஜோரலை வந்து மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஹெட்மேயர் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஃபஸ்ட் பேட்டிங்கில் இவர் ஒரு டீமில் மேக் பண்ணுங்கள், இவர் ஒரு டீமில் மேக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மாற்றி எடுக்க முடியும். கண்டிப்பாக மிடில் ஆர்டர் பேட் அந்த 2 பேட்டில் ஏதாவது ஒரு பிளேயர் வந்து ஃபேண்டசியில் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குங்கிறதுனால நீங்கள் எப்படி டீம் மேக் பண்ணீங்களோ அந்த டீமில் ரொட்டேட்டிங் பண்ணி இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்துருங்க. ஒருவேளை ரோமன் பால் உள்ளே வந்தார்னா என்னோட ஆப்ஷன் வந்து நல்ல ஓவர்சீஸ் பிளேயரு. இந்த மேட்ச்சில் வந்து ஒரு ஹிட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஹெட் டு ஹெட்டில் அந்த 67 வச்சிருக்காரு. ஸோ 67 குயிக்காக ஒரு 30 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட ஃபேண்டசியில் வரலாம். ஒரு வேளை பவுலர்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக போகும்போது 1 or 2 overs வந்து ராஜஸ்தான் ராயல் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ட்ரை பண்ணவும் சான்சஸ் இருக்குது பவுலிங்கில். ஸோ நடக்காது, பட் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொடுக்குறேன். சேஃபாக நீங்கள் அந்த இடத்துல எடுத்துக்கலாம். அஸ்வினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் எதுவாக இருந்தாலும் நல்லாவே பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் தான். அந்த விக்கெட்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விக்கெட்
கிடைச்சாலும் ஃபேண்டஸியில் வராமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹெட்விகேட்டை பொறுத்த வரைக்கும் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ட்ராக் வந்து ஸ்பின் ட்ராக்காக இருந்தால் அஸ்வினை வந்து ட்ரை பண்ணலாம். ஸ்லைட்லி ஃபாஸ்ட் ட்ராக்லேயே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்கா ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன். ஒருவேளை மல்டிபிளாக போகிறவங்க ஏதாவது ஒரு டீமில் வந்து அட்லீஸ்ட் ஒரு ரொட்டேட்டிங் பிளேயராவது யூஸ் பண்ணுங்கள். ஸ்லைட்லி பேட்டிங் சான்ஸ் கிடச்சா கூட ஒரு 15 ரன் ஸ்கோர் பண்ணலாம். அந்த ஒரு விக்கெட் எடுத்தால் கூட ஃபேண்டஸியில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபேண்டஸி சேஞ்சாக இந்த இடத்துல வந்து ஆல்ரவுண்டர் செக்ஷனில் இவர் கூட நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கீ பிளேயர்னு சொல்லலாம். அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல் எகைன் வின் பண்ணி பிளே ஆஃப் உள்ள போகிறாங்கன்னா கண்டிப்பாக ட்ரெண்ட் போல்ட்டு, ஆவேஸ் கான், சந்தீப் சர்மா. ஸோ இந்த 3 பிளேயருமே சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு எந்த மாதிரி அந்த 3 பவுலர் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுத்தனோ அதே மாதிரி ராஜஸ்தான் ராயலை பொறுத்தவரை இந்த 3 பிளேயர் வந்து அந்த மல்டிபிள் விக்கெட் எடுக்கலாம். வீசியாக வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பிக்கு பார்த்தீங்கன்னா வீசி பிக்கு லோவாக தான் இருக்கும். அந்த 3 பிளேயருமே சன்ரைஸ் ஹைதராபாத் வின் பண்ணணும்னு போகும்போது அந்த 3 பவுலர்ஸை நீங்கள் வீசி ட்ரை பண்ணுறீங்க. ராஜஸ்தான் ராயல் வின் பண்ணுங்கிற பேட்டர்னில் போகும்போது அந்த 3 பிளேயருமே நீங்கள் வீசி ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கல 10 மேட்ச்சில் 13 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆவேஸ் கான் பார்த்தீங்கன்னா ஒரு 8 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் விக்கெட்டில். வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் ஆவேஸ் கான் வந்து ஷூராக உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் வேரியேஷனில் போடவும் சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். செகண்ட் பவுல் பண்ணால் மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்லி மாற்றி கூட ட்ரை பண்ணலாம். பட் அதுவும் அந்த மல்டிபிளுக்கு விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ 3 பவுலருமே நீங்கள் மெயினாக நீங்கள் எடுத்துக்கலாங்கிறது தான் என்னோடய ப்ரெடிக்ஷனு. பட் ரிஸ்க்காக போகிறவங்க இந்த மேட்ச்சில் எகெயின் வந்து சந்தீப் சர்மாவுக்கும் விசியை தாண்டி ஒரு கேப்டன் கொடுத்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு கிளிக் ஆகும். மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது இனிஷியலாக அந்த த்ரெட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அட்டாக் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் ராஜஸ்தான் ராயலை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரெஷர் கேமாக ப்ளே பண்ண மாட்டாங்க. மேட்சை பொறுத்த 2 டீமே ஒரு டஃப்பான டீம் தான். க்ளோஸாக தான் போகும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டேன். பட் அதை தாண்டி சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து இவங்களுக்கு இருக்காது. பட் சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு அவங்களோட ஹோம் மேட்சஸ் அந்த அட்வான்டேஜ் இருக்குது. ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த அட்வான்டேஜுங்கிறது இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுதான் வித்தியாசம். இதுதான் மேட்ச் வின்னிங் இருக்க போகுது. மேபி இவர் கொஞ்சம் ஃப்ரீயாக பவுல் பண்ணாருன்னா அந்த விக்கெட் மல்டிபிள் விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 16 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இதே வெனியூவில் 15 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் பவுலிங் செகண்ட் பவுலிங் எதுவாக இருந்தாலும் இவருக்கு ஒரு கேப்டன் கொடுத்து கூட ட்ரை பண்ணலாம். பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இம்பேக்டாக பார்த்தா இந்த இடத்துல யுவேந்திர சகால் கொடுத்துருக்கேன். ஸ்பின் ட்ராக்காக இருந்தால் ஃபயராக இருப்பார். நல்லா மல்டிபிள் விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஹெட் விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 28 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் வெனியூ பார்க்கையில் போராக தான் இருக்குது. சேஃபாக போகிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க் எடுக்கிறவங்க 1 or 2 டீம்ஸில் இவரை ட்ராப் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணுங்கள். ஒரு மெயின் பவுலர் தான். பட் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருக்கும்போது ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டஸியில் வராமலும் போகலாம். பட் ஒருவேளை ஸ்லோயர் ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் 160 165 அந்த ரேஞ்ச் தான் போகிற மாதிரி பிச் ரிப்போர்ட் வருதுன்னா அப்போ மட்டும் மல்டிபிள் விக்கெட் கிடைக்கலாம். பட் என்னோட சஜஷன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சேஃபாக போகிறவங்க எடுத்துக்கலாம். ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன். ஒருவேளை பர்கர் உள்ளே வந்தால் ஆன் டைமில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ஹெட் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். ஏடன் மோர்கம், அப்துல் சமத், பேட் கமின்ஸ், ஜஸ்வால், பட்லரு, சஞ்சு சாம்சன், ஆவேஸ் கான், சிம்ரன் ஹெட்மேயர் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு மேலே கொடுத்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா இந்த ஹெட் விக்கெட் பேட்டர்னில் கூட நீங்கள் போய்க்கலாம். அதுவும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் ரொட்டேட்டிங் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்வாலை மட்டும் வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பட்லரும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு அப்துல் சமதும் ஒரு ரொட்டேட்டிங் பிளேயரை யூஸ் பண்ணிங்க. மற்ற பிளேயர் எல்லாமே உங்கள் ஃபேண்டஸியில் ஷிவராக நீங்கள் எடுத்துக்கலாம். இவரையும் ரொட்டேட்டிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ப்ரெடிக்ஷன். வெனியூவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். டிராவிஸ் ஹெட், ஏடன் மோர்கம், ஹென்ரி கிளாசன், சபாஸ் அகமது, அப்துல் சமது, ஜெயதேவ் உன்கட். நோட் பண்ணக்கூடிய விஷயம் எகெயின் அந்த 3 விக்கெட் கிடைக்கலாம். 17 விக்கெட் எடுத்துக்கார் பர்டிகுலராக இந்த வெனியூவில். அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஜஸ்வால், சஞ்சு சாம்சன், சிம்ரன் ஹெட்மேயர். ஸோ 3 பிளேயருமே இருக்காங்க. செகண்ட் பேட்டிங்னா சிம்ரன் ஹெட்மேயரை மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்னா த்ரூ ஜோரல், அப்படி இல்லைனா ஒரு வேளை வேறு ஏதாவது பேட்டரை ரொட்டேட் பண்ணி கூட ட்ரை பண்ணுங்கள். பெட்டராக உங்களுக்கு கிளிக் ஆகும். டெமோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஒரு சேஃபான டெமோ தான். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 எல்லாமே ஒரு ஹை பிக் பிளேயர் தான். இதில் ஏதாவது லெஸ் பிக் உள்ளே கொண்டாருன்னா கீழே கொடுத்துருக்க மாதிரி இப்படி கூட ட்ரை பண்ணுங்கள். த்ரூ ஜோரல் கொடுத்துருக்கேன், டிஃபரன்ஷியல் பிக்கு. நிதிஷ் ரெட்டி கொடுத்துருக்கேன். சகால கூட இந்த இடத்துல பேட்டிங் ட்ராக்காக இருக்குங்கிறதுனால டிஃபரன்ஷியல் பிக்காக தான் கொடுத்துருக்கேன். நடராஜன் வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். கேப்டன் விசின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஷெட்யூல் செகண்ட் ஷெட்யூல் 2 ஷெட்யூலாக கொடுத்துருக்கேன். சஞ்சு சாம்சன், பட்லர், ஜஸ்வால், டிராவிஸ் ஹெட். இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, ரியான் பராக்கு, ஹென்ரி கிளாசன், சந்தீப் சர்மா. ஸோ இது எல்லாமே ரிஸ்கி ஆப்ஷன் தான். ஒரு வேளை இதில் நடக்கிறது சான்சஸ் பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன், சந்தீப் சர்மா இது 2 மட்டும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரியான் பராக், அபிஷேக் சர்மா வந்து டவுட்டான விஷயமாக தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ டீமை பொறுத்த வரைக்கும் பெட்டரான மேட்ச் க்ளோஸாக தான் போகும். ஃபேண்டஸியில் நீங்கள் மல்டிபிள் டீமு அதே மாதிரி பேட்டிங் ஃபேவராக மேக் பண்ணுங்கள். பவுலர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போங்க. அந்த மல்டிபிள் விக்கெட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ டெமோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரெகுலர் டெமோ. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஸ் பட்லரு, சஞ்சு சாம்சனு, டிராவிஸ் ஹெட்டு, பேட் கமின்ஸு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஐபிஎல் பிளேயர் தான் இவரையும் சேர்த்து.
ஸோ 1 2 3 4 5 பிளேயர் இருக்காங்க. இந்த 5 பிளேயரில் 3 பிளேயர் தான் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது ஃபேண்டசியில். அப்படி இல்லைன்னா ஒருவேளை வின்னிங் டீம் சைடு போகுதுன்னா 4 பிளேயர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அங்கே எங்கே ட்ராப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் பேட்டிங் எங்கே ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல பட்லர், அபிஷேக் சர்மா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜஸ்வால், ரியான் பராக் ரொட்டேட்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த டீமோட ஆப்ஷன். இது வந்து ரெகுலர் டெமோ தான். பட் இதே டீம் டெமோ வராது உங்களுக்கு, நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒருவேளை இதில் ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா அடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா இந்த பேட்டர்னில் போய்க்கலாம். சஞ்சு சாம்சன், சந்தீப் சர்மா கொடுத்துருக்கேன். வின்னிங் டீம் இப்படி தான் போகும்னா இதே மாதிரி ஃபேண்டசி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இதில் ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்லைட்லி மாற்றணும்னா இந்த இடத்துல ஆவேஸ் கான் ரீப்ளேஸ்மெண்ட் வேணும், இல்லை பராக் ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா அடிஷ்னலாக அந்த இடத்துல ஹெட்மேரை ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் பேட்டிங்னா த்ரூ ஜோரை ட்ரை பண்ணலாம், செகண்ட் பேட்டிங்னா ஹெட்மேர் ட்ரை பண்ணலாம். இந்த கான்செப்டே ஃபஸ்ட் பேட்டிங் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இதே பேட்டர்னில் மேக் பண்ணலாம். அடிஷ்னலாக வேணால் அந்த இடத்துல அடிஷ்னலாக ஒரு பவுலர் பேட் கமின்ஸை ட்ரை பண்ணலாம். அதுதான் ஆப்ஷன். ஒருவேளை கேப்டன் வீசி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட் ட்ரை பண்ணலாம், ஆவேஸ் கான் ட்ரை பண்ணலாம், டிராவிஸ் ஹெட் ட்ரை பண்ணலாம் எஸ்ஆர்எஸ் டீமில். இதுதான் இந்த டீமோட ஆப்ஷன். அதை தாண்டி விசி ஆப்ஷன் வேணும்னா அந்த இடத்துல ஹென்ரி கிளாசன் கொடுக்கலாம். இதுதான் கான்செப்ட். ஸோ அடுத்த டீம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் சன்ரைஸ் ஹைதராபாத் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல டிராவிஸ் ஹெட்டு, விசி வந்து நடராஜன் கொடுத்துருக்கேன். இதே பேட்டர்னில் போகிறீங்கன்னா அந்த 3 பிளேயருமே நீங்கள் விசி வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை நல்லா ஹை ஸ்கோர் போகும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் மேக் பண்ணும்போது ஹென்ரி கிளாசன் ட்ரை பண்ணலாம் ஒரு விசி, இல்லைனா அபிஷேக் சர்மா ட்ரை பண்ணலாம், இல்லைனா ஆஃப் நெட் வந்து சஞ்சு சாம்சன் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த டீமில் பார்த்தீங்கன்னா பட்லர் ட்ராப் பண்ணியிருப்பேன். இது ஒரு கான்செப்ட்டில் ஃபஸ்ட் பேட்டிங் கான்செப்ட்டில் மேக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி போய்க்கலாம். இதுதான் ஆப்ஷன். இதில் ஒரு வேளை நீங்கள் ரொட்டேட் பண்ணணும்னா இந்த இடத்துல ரியான் பராக்கை ட்ராப் பண்ணிவிட்டு ஏடன் மோர்க்ரம் நீங்கள் அடிஷனலாக கொண்டு வரலாம். சன்ரைஸ் ஹைதராபாத் வின் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில். ஒருவேளை கேம் லாஸ்ட்டாக க்ளோஸாக போகிற மாதிரினா இதே பேட்டர்ன் கூட நீங்கள் விட்டுடலாம். ஆன் டைமில் நீங்கள் பர்சன்டேஜ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நல்ல மேட்ச் தான், க்ளோஸாக தான் போகும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 50வது மேட்ச்சில் தான் நிற்கிறோம். இதுலேருந்து நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா பிளான் பண்ணோம்னா நல்ல வின்னிங்ஸ் ஃபேண்டஸியில் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ட்ராக்கு பார்த்திங்கன்னா இனிமேல் வரக்கூடிய ட்ராக் எல்லாமே டோட்டலாக ஸ்பின் ட்ராக் மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நல்ல ஒரு லோ ஸ்கோரு அந்த மாதிரி மாறி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம மைண்ட் செட் எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பேட்டர்ஸ் ஃபேவராக தான் இருந்துகிட்டு இருந்தது வெனியூ. ஸோ இனிமேல் நடக்கூடிய மேட்சஸ் எல்லாமே ஸ்லைட்லி நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஹெச்பெரார் வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஸோ நானே எதிர்பார்க்கல. நான் ஆக்சுவலாக வந்து ரூபக் சகார் தான் வந்து எதிர்பார்த்துருந்தேன். ரூபக் சகார் தான் வந்திருந்தார். ஸோ அவர் நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் தான் எடுத்தாங்க. பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பேட்டிங் வந்து டோட்டலாக இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ கெஸ் பண்ணவே முடியல. ஸோ சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் எங்கே இறக்குறாங்க, என்ன கேம் பிளான்ங்கிறது புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரன்னே வரல. மிட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஓவருக்கு அப்புறம் ஸ்கோரே இல்லை அவங்கள்ட்ட. ஸோ அதனால தான் மேட்ச் வந்து லூஸ் பண்ணாங்க. ஸோ ப்ரெடிக்ஷன் எல்லா டைம் இதே மாதிரி நடக்கும்னு சொல்ல முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் நடக்கும்போது அந்த மேட்ச் வந்து நம்மள தான் இருக்கணும், ஃபேண்டசி நம்மள தான் இருக்கணுங்கிறதால தான் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம். அந்த ப்ரெடிக்ஷனில் நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40% எடுத்துக்கலாம். ஆன் டைமில் டெலகிராமில் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் வந்து ஒரு 20% எடுத்துக்கலாம். ஒருவேளை இதில் ஏதாவது பிளேயர்ஸ் வந்து வெளியேந்து வர்றாங்க, இம்பாக்டாக வர்றாங்க, இல்லைனா இந்த சீசனில் விளையாடாத பிளேயர் யாராவது உள்ளே வர்றாங்கன்னா அவங்களோட அப்டேட்ஸும் நான் கண்டினியூவாக டெலகிராமில் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதையும் பார்த்து பிக் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நேற்று கூட பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்ச்சில் வந்து கிளீசன் வந்திருந்தார், ரிச்சர்ட் கிளீசன். ஸோ அவர் கொடுத்துருந்தோம். இதே ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர் ஃபயராக இருந்திருப்பார். அந்த 3 விக்கெட் கிடச்சிருக்கும். அதை தாண்டி சிஎஸ்கே மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பதிரானா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தேஷ்பாண்டே 2 பவுலர் இல்லாத வந்து பெரிய ட்ராப்பாக்கு ப்ரெடிக்ஷன் மாறி போனது காரணம் அதுதான். ஸோ இனிமேவும் அந்த 2 பிளேயரும் ப்ளே பண்ணுவாங்களா அப்படிங்கிறது சிஎஸ்கேயில் வந்து பெரிய கொஸ்டின் மார்க் தான். இனிமேல் சிஎஸ்கே மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து பர்ஃபெக்டாக தான் நம்ம வந்து லைன் அப் பண்ணோம். ஸோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வின்னிங்ஸ் எடுக்கிற சான்சஸ் இருக்குது. பேட்டிங் வந்து எந்த டீம் பேட்டிங் பண்ணாலும் ஷியூராக அந்த 200 ரன் ஸ்கோர் பண்ண சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ மேட்ச் வந்து க்ளோஸாக தான் போகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பேட்டர்ன்லேயே டீம் மேக் பண்ணுங்கள். மேட்ச் வின்னிங்கிறது எப்படி போகும் அப்படிங்கிறத ஆன் டைமில் டெலகிராம் கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.